தெய்வம் இல்லாமல் நம்ம எந்த ஒரு காரியங்களையும் செய்ய முடியாது. தெய்வ சக்தி அப்படின்னு ஒன்று நமக்கு இருந்தால் மட்டும்தான் எல்லா காரியங்களிலும் வெற்றி பெற முடியும். நம்ம ஒரு தனி மனுஷனாக ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம குடும்பத்தோட சப்போர்ட் நமக்கு வேண்டும். இன்றைக்கி நிறைய பேரோட வாழ்க்கையில் குடும்ப சப்போர்ட்டே கிடையாது. குடும்பம் சப்போர்ட் பண்ணாததுனால தான் இன்னமும் நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில் விருத்திக்கு வரவே மாட்டேங்கிறோம். நம்ம ஆசைகள்லாம் நிறைவேறாமல் நிராயுதபாணியாக நிற்கிறோம். ஏன் இந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நமக்கு என்ன பிரச்சனை? நம்ம முன்னேறினா அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதில் பங்காளி அண்ணன் தம்பியில் அடுத்தது குடும்ப உறுப்பினர்கள் வீட்டுக்குள்ளே இருப்போம். பொண்டாட்டி புருஷன் புள்ள இதுங்களே நமக்கு சப்போர்ட் பண்ணாது. எப்போ நம்ம வெற்றி பெறுவோமோ அப்போ தான் நம்மளை வெற்றி பெற்றுட்ட போல இருக்கு அப்படின்னு வாங்கல தவிர நீ இதுக்கு செய், நான் உனக்கு பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி சப்போஸ் வரேன்னு சொல்லிட்டாங்கன்னா 1008 நிபந்தனைகள் போடுவாங்க. இந்த கூட்டணி கவர்மெண்ட் மாதிரி நீ எனக்கு இதை ஒதுக்கி கொடு, அதை எனக்கு ஒதுக்கி கொடு, நான் சொல்கிற மாதிரி தான் நீ நடக்கணும், நீ மூச்சு விட்டால் கூட நான் பேசுகிறது தான் நீ மூச்சாக விடணும், இப்படிலாம் சொல்லுவாங்க. இதுக்கே நம்ம அந்த கூட்டணியே வேணாண்டா நான் ஏகாந்தமாக இருந்துட்டு போயிடலன்னு கூட பல பேர் சொல்ல வாய்ப்பு உண்டு. அப்படி இந்த கூட்டணி கவர்மெண்ட் மாதிரி நம்ம கூட்டணி கவர்மெண்ட்டு கூட வரமாட்டாங்க வீட்டில் உள்ளவங்க. இதனாலேயே என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய பல பேரோட முயற்சி தவிடுபொடி ஆகுது. அப்போ இந்த நேரத்துலலாம் நம்ம நல்லவர்களாக வாழ்வதை விட கோடீஸ்வரர்களாக வாழணும். பணம் முக்கியம் இல்லை, பணம் வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும். இதுக்கு கோடீஸ்வரர்களாக இருக்கணும். பணத்தில், புகழில், கௌரவத்தில் கோடீஸ்வரனாக இருக்கணும். அதை யாரை வச்சு உருவாக்கலான்னா தெய்வந்தான் நமக்கு துணை செய்யும். உறவுக்காரவங்க செய்ய மாட்டாங்க, சொந்தக்காரவங்க வரமாட்டாங்க, வீட்டில் உள்ளவங்க நம்மளை ஏற்றி விட மாட்டாங்க. அப்போ எந்த தெய்வத்தை கும்பிட்டா இந்த ராசிக்காரவங்க உச்சத்தை தொடுவார்கள், அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். அந்த தெய்வத்தை வணங்குறது எப்படி, அதில் சின்ன பரிகாரத்தை, எளிய பரிகாரத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வாங்க பார்ப்போமா. மனசில் இருக்கிற சில விஷயத்தை முண்டி அடித்து கொட்டிடுவாங்க. ஆனால் அது மனசில் இருந்த விஷயந்தான். ஆனால் கொட்டினத்துக்கு பிறகு தான் தெரியும், ஐயோ இது யாருக்கிட்ட கொட்டணும் அப்படின்னு. நல்லவன்கிட்ட கொட்டியிருந்தால் அது நல்லதாக வரும், கெட்டவன்கிட்ட கொட்டியிருந்தால் அது வேஸ்ட்டு. அவன் நம்மளை ஏதாவது தப்பாக பழி வாங்கிறதுக்கே முயற்சி பண்ணுவான். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப நம்பக்கூடியவர்கள் யாரப்பா சொல்கிறேன்? மகர ராசி தாங்க. இந்த மகர ராசிக்காரவங்க எல்லாத்தையும் ரொம்ப நம்பக்கூடியவர்கள். ஒருத்தவன் நல்ல வழி காட்டுறேன்னு அழைச்சிட்டு போய் கெட்ட வழி காட்டுவான், இல்லை நம்மள்ட்ட இருக்கிறத சுரண்டிட்டு போயிடுவான், நம்மளை வளர விடாமல் பார்த்துப்பான். அவனோட பெரிய முயற்சியே அதுதான். ஆனால் இதையெல்லாம் மீறி ஆண்டவன் உங்களை வளர வைப்பான் பாருங்கள். இந்த மூங்கி மரம் கதை தான். மூங்கி மரம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வளராது. ஒரு மூங்கில் செடியை கொண்டு போய் வைங்க, அது பார்த்திங்கன்னா முதல்ல வேர் விடும், வேரை பலமாக்கும். ஏன்னா மூங்கி உயர்ந்து வளரும். அவ்வளோ தூரம் அந்த மூங்கி வளரணுன்னா மூங்கி ஒரு பெரிய காற்றடிச்சா கூட மூங்கி மரம் விழுந்துடாது, அது வளையும், ஆனால் விழாது. பார்த்துருக்கீங்களா? காரணம் என்ன தெரியுமா? வேர் எந்த அளவுக்கு மூங்கி வளருதோ அந்த அளவுக்கு கீழே வேற விடும். அப்போ மகர ராசிக்காரவங்க எப்படின்னா அவங்க அசுர வளர்ச்சி எப்பயுமே லேட்டாக தான் ஆரம்பிக்கும். சில பேருக்குலாம் மகர ராசிக்காரவங்களுக்கு 30 வயசுக்கு பிறகு தான் வாழ்க்கையே ஆரம்பிக்கும். 25 வயசு வரைக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியாது, நம்மளும் ஏதாவது ஜெயிச்சிருவோமா அப்படின்னே இருக்கும். படிக்கட்டாகவே பல பேருக்கு இருப்போம், படியாகவே இருப்போம். நம்ம எப்போ சார் தெய்வமாக மாறுறதுன்னு கவலையே படாதீங்க. அந்த படியிலேயே தெய்வம் இருக்குன்னு உங்களை கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க, தங்க படிக்கட்டுகளாக மாற்றிடுவாங்க. அப்படிப்பட்ட வல்லமை இந்த மகரத்துக்கு உண்டு. அதான் நான் மூங்கி கதையை சொன்னேன். இது நீங்கள் செய்ய வேண்டாம், உங்களை படைச்ச ஆண்டவன் செய்வான். அப்போ ஆண்டவன் உங்களுக்கு காவல் தெய்வம். அப்போ மகர ராசிக்காரவங்களுக்கு என்றைக்குமே உங்களுடைய தர்ம சிந்தனைகள் நீங்கள் இல்லாத போது தான் மற்றவங்களுக்கு தெரியும். சே அவரே நல்ல மனுஷையா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை நல்ல மனுஷன் சொல்லாதவனே யாருமே இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் இருக்கும்போது அவங்களோட வளர்ச்சி அவனுக்கு பிடிக்காது. உங்களை வளர்ச்சியை தடுக்கிறது, உங்களுக்கு நல்ல வழியை காட்டாமல் உங்களை எப்படியாவது கீழே தள்ளி விடுறது, இது எல்லாம் பல பேர் செய்வாங்க. இவ்வளவுலேயும் பொறுமையாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கடவுளை நம்பி
ஆண்டவனை நம்பி ஆண்டவன் பார்த்துப்பான், அறியாமல் செய்கிறாங்க பிள்ளைகள், ஆண்டவன் பார்த்துப்பான் அப்படின்னே நடந்து போய் கொண்டு இருப்பீர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு யார் காவல் தெய்வம்? அப்போ அந்த மகர ராசிக்கு வரக்கூடிய சங்கடங்கள், இது மாதிரி இடைஞ்சல்கள், இதை எல்லாத்தையும் நீக்கணும்னா ஒரு காவல் தெய்வம் பக்கத்தில் இருக்கணும். எஸ், எப்பெல்லாம் மனசு சங்கடமாகுதோ சிறிது திருநீர் எடுத்து மகர ராசிக்காரர்கள் பூசிக்கிட்டு அந்த அருணாச்சலேஸ்வரரை மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள், அந்த அமிர்த கடேஸ்வரரை பிரார்த்தனை பண்ணுங்கள், அந்த அண்ணாமலையாரை பிரார்த்தனை பண்ணுங்கள், அந்த சொக்கநாதரை பிரார்த்தனை பண்ணுங்கள். எஸ், சிவரூபத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள். அந்த சிவனை நினைத்து, சொக்கனை நினைத்து, அண்ணாமலையாரை நினைத்து, அருணாச்சலேஸ்வரரை நினைத்து, அந்த அமிர்தகடேஸ்வர சுவாமியை நினைத்து நீங்கள் கையில் திருநீர் துளி எடுத்தால் போதும். அப்படி எடுத்து நீங்கள் பூசக்கூட வேண்டாம் சுவாமி, கையில் எடுத்துக்குங்க, கெட்டது ஓடும். உங்களுக்கு காவல் தெய்வமாக மகரத்தை சிவனே காப்பாற்றுவார். அந்த சொக்கன் காப்பாற்றுவான். பல பேரோட குடுமி உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் பல பேரோட ரகசியத்தை நீங்கள் கையில் வச்சுருப்பீங்க, ஆனால் வெளியிலே சொல்ல மாட்டீங்க. அந்த நல்ல பழக்கம் தான் உங்களுடைய பெரிய பலம். நிறைய பேர் சொல்லுவாங்க மகர ராசிக்காரவங்களை நம்பாதுன்னுவாங்க. நான் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன், மகரம் போல் சிறப்பானவர்களே கிடையாது. நம்பிக்கை துரோகம் இல்லாதவங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணவே முடியாது, மகரத்தால் அது பண்ண வாய்ப்பே கிடையாது. ஒரு துளி விபூதி எடுத்துங்க, கையில் வச்சிங்க. விபூதி இட்டுக்கிறது அப்புறமா கூட வச்சு, விபூதியை எடுத்துக்குங்க. சிவன் உங்களுக்கு காவல் தெய்வமாக இருந்து உங்கள் கஷ்டங்களை நீக்கி கொடுப்பார், கெட்டவர்களை விலக்கி கொடுப்பார், உங்கள் பக்கம் நல்லதை நடத்தி கொடுப்பார். எளிய மந்திரம் சிவ மந்திரம். சிவனை வழிபாடு பண்ணுங்கள். எப்போ நீங்கள் மனசில் சங்கடம் வந்தாலும் தெரியுது. அதனால் பையில், உங்கள் பாக்கெட்டில், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நீங்கள் பர்ஸில் பேக் உங்கள் 90 இல்லாமல் வெளியில் போகாதீங்க, திருநீர் இல்லாமல் வெளியில் போகாதீங்க. அதான் உங்கள் மந்திரம், அதான் உங்களுக்கு கோடீஸ்வரன் ஆக்கும், அதான் உங்களை எதிர்ப்புகளை கரெக்டாக ஹேண்டில் பண்ணும். அதனால் திருநீருன்னு ஒன்று கையில் வச்சுக்கிட்டு எங்கே வேணாலும் போங்க. ஆனால் நான் சொன்ன ஆலயங்களுக்கெல்லாம் போய் பார்த்துருங்க. அமிர்தகடேஸ்வரர், அண்ணாமலையார், சொக்கநாதர், அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க. கைலை நாதனை வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக அவன் நன்றி ஒரு அணுவும் அசையாதப்பா. உங்களை தங்கமாக பார்த்துப்பார், காவலாக பார்த்துப்பார், நல்லது நடக்கும். என்னங்க, நான் சொன்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணுறீங்களா? நான் சொன்ன தெய்வத்தை மட்டும் காவல் தெய்வமாக எடுத்துக்கிட்டு இந்த ராசிக்காரவங்க வழிபாடு பண்ணுங்க. நான் சொன்ன இந்த எளிய பரிகாரத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது சக்தி கண்டிப்பாக கிடைக்கும். புது சக்தி இருந்தால் போதும், சகலமும் நமக்கு உண்டுங்க. நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க? பதவிக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்களா? பணம் வேணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆசைப்பட்டவர்கள் நமக்கு அமையணும்னு நினைக்கிறீங்களா? ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அமையணும்னு நினைக்கிறீங்களா? வீடு கட்டணுமா, கல்யாணம் பண்ணணுமா, குழந்தை பெற்றுக்கணுமா, நிம்மதியாக இருக்கணுமா? கரெக்டு தானே? இது எல்லாம் நடக்க சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த சுவாமியை வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி அந்த சுவாமிக்கு ஏற்ற மாதிரி எளிய பரிகாரத்தை பண்ணுங்க. நிச்சயமாக ஒவ்வொருத்தவங்களும் இதில் என்ன தெரியுமா ஒரு பெரிய ஸ்பெஷல், உங்களால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களும் நிம்மதியாகுவாங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க தான், நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க நமக்கு நிம்மதியை கொடுக்கல, நம்மளை ஏற்றி விடலை. ஆனால் பாருங்கள், நம்ம எவ்வளோ நல்லவங்க பாருங்கள். நம்ம இந்த சுவாமியை கும்பிட்றதுனால, இந்த பரிகாரம் பண்ணிக்கிறதுனால நம்ம குடும்பமும் நல்லா இருக்க போகுது, நாமளும் நல்லா இருக்க போகிறோம். இதில் யார் சுயநலவாதி, யார் பொதுநலவாதி? என்றைக்குமே நீங்கள் பொதுநலவாதி தான் அப்படிங்கிற ஒரு பெருத்த சந்தோஷம் என்றைக்கு இருக்குங்க. என்றைக்குமே அன்னை ஆதிபராசக்தி அபிராமியை எல்லாரும் வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்றைக்காவது, ஏன்னா இது எல்லாருக்கும் உள்ள ஒரு மந்திரம். என்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் மனசில் அதிருப்தி ஏற்படுகிறதோ, மன கஷ்டம் ஏற்படுகிறதோ, வருத்தம் ஏற்படுகிறதோ, எனக்கு இந்த இடத்துக்கு வழியே கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்ல உங்களுக்கு மனசு என்றைக்கு வருதோ, அம்பாளுடைய பாதத்தை போய் பிடிங்க, அபிராமியை போய் பாருங்கள், அபிராமியோடைய பாதத்தை போய் பிடிங்க. அம்மா சரணாகதி அடைஞ்சிட்டம்மா,
அமாவாசையை பௌர்ணமியாக ஆக்கி கொடுத்தவ நீதான் தாயி. இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசையே என் வாழ்க்கை இருக்குது, அதை பௌர்ணமியாக ஆக்கு தாயி அப்படின்னு அந்த தாய்கிட்ட நீங்கள் மன்றாடி கேளுங்க. அந்த தாய் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கடன்கிற அமாவாசையை விளக்குவா, கஷ்டங்கிற அமாவாசையை விளக்குவா, நீங்கள் நினைக்கிற எல்லா காரியங்களும் தடைங்கிற அமாவாசையை விளக்கி உங்களுக்கு பௌர்ணமியை அந்த அம்பாள் கொடுப்பா. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது அந்த அபிராமியை தரிசனம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, வெள்ளிக்கிழமை அபிராமி அந்தாதியை புத்தகத்தில் உட்காந்து படிங்க. படித்து பாருங்களேன். ஒரு 10 வாரம் நீங்கள் தொடர்ந்து படிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்த மாற்றங்களை அப்படியே மெய் சிலுக்கிற அளவுக்கு கொடுப்பாங்க. அதாங்க அம்பாளுடைய விளையாட்டு. அதனால் அபிராமி அந்தாதிங்கிற அருமருந்து கையில் வச்சுக்கிங்க. நீங்கள் என்னைக்கு தோற்று போக மாட்டீங்க. சகல சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா அமாவாசைகளும் விலகும். செய்யலாங்களா? மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களோடு நான் என்றும் சந்தோஷமாக நம்ம வாழ்க்கை இருக்கணுங்க. அபிராமியை போற்றுவோம், அபிராமி அந்தாதியை படிப்போம், வாழ்க்கையில் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுவோம், சொன்ன பரிகாரங்களை செய்யுங்க. நல்லா இருப்பீங்க. நல்லது நடக்கும்.